அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த 9 அரிசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பரிகாரத்தை குறிப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது மாதிரி காரிய தடை, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேங்க, ஆனாலும் நான் நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்கி, நான் போகிற காரியம் தடைபட்டு போகுது, வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, இதை மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதற்கு தேவையான பொருள், ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சதுர வடிவில் கட் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கணும், சதுர வடிவில் கட் பண்ணிக்கணும். அதன் பிறகு அதில் 9 அரிசி எண்ணி கவுண்ட் பண்ணி, இந்த அரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அரிசி, அட்சதை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய கிண்ணத்தில் சிட்டிகை அளவு நெய், சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம், சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள். ஏன்னா வெறும் 9 அரிசி தான் போட போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டால் போதும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அந்த 9 அரிசியை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியை மஞ்சள் நிற துணியில் வச்சுட்டு, அதன் பிறகு அதில் 9 மிளகு, 9 வெந்தயம், 9 கல்கண்டு, இந்த பொருளெல்லாம் வச்சிடணும். வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு, இதை கல்லுப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஜாடிக்கு மேலே ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த நாள்னாலும் செஞ்சுக்கலாம். கல்லுப்பு ஜாடிக்கு கீழே வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கும் கல்லுப்பு ஜாடி, ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கல்லுப்பு ஜாடி கீழே தட்டி விடாமல் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கல்லுப்பு ஜாடிக்குள்ளேயும் இந்த முடிச்சு நீங்கள் வைக்கலாம். வைக்க முடியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன், கல்லுப்பு ஜாடிக்கு மேலே ஒரு சிறிய கிண்ணத்தில் வச்சுங்க. வைத்ததிலிருந்து 9 நாள் கழித்து, 9 நாள் அது அதே இடத்துல இருக்கணும். இப்போ இன்னைக்கு காலையில் வச்சுட்டிங்கன்னா இன்னையிலேருந்து 9 நாள் கவுண்ட் பண்ணுங்கள். 10வது நாள் காலை அதை எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு விருட்சத்துக்கடியில், ஏதாவது ஒரு பெரிய மரத்துக்கடியில் கொண்டு போய் போட்டு வந்துடணும். இதை மாதிரி நீங்கள் 3 முறை 9 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.